இந்த 35 ஆண்டு காலத்தில் இந்த கல்லூரியை விட்டு வெளியே சென்ற மாணவர்கள் அனைவரும் வந்திருப்பீர்கள். அவர்களில் யார் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள விருப்பம் தெரிவிக்கிறீர்கள் என்பதை திரு கணேசன் அவர்களிடம் உங்களுடைய பெயர் பட்டியல் அளிக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அளிக்குகின்ற பெயர்களிலிருந்து உங்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, யார் நீங்கள் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அவர்கள் உங்களுடைய பெயர் பட்டியலை திரு கணேசன் அவர்களிடம் அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 3 minutes அது சார சொல்லுவார், அவர் ஆர்கனைஸ் பண்ணுவார். தற்பொழுது பொருளாளர். எதிர்பாராத ஆசை கோபமாக மாறுகிறது, எதிர்பார்த்த ஆசை சாதனையாக மாறுகிறது. ஆகவே அரங்கில் இருக்கும் அனைவரும் தயவு செய்து அமைதி காக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Good morning to everybody. First of all, I would like to thank the Department of Physics on behalf of this management. I have been witnessing since my entry in this college in the year 1984. I have been appointed in this college in the year 1984 as assistant professor of English, and I really feel happy to note that the batch of students who actually I started teaching, who I started my career, they have arranged this gala event to encircle, to engulf all the alumni throughout the world. Really, it's a great achievement. And on behalf of the management now, I feel that the management, present and in the future, will do all the needs, whatever you actually expect from us. I assure you that the management will be readily giving you all the things. Whatever, thing you can ask, the management is ready. And finally, I want to tell you that, you are all alumni and you just come here to bless the students, budding students who are studying here. That is actually the main purpose. You have already, achieved something in your life, but the students, who are studying and the students who are yet to come, they have to come to the level, that you have reached, or you have to actually. That's why such a sort of meeting, is conducted. And I appreciate your effort. Continue it, and God will be there for help. Thank you very much. Thank you to the treasurer, திரு டாக்டர் A.M. கதிர்காமு. நண்பர்களே, அடுத்த கட்டமாக எனது பொறுப்பை திரு கணேசன் அவர்கள் எடுத்துக்கொள்வார் என்று நினைக்கின்றேன். திரு கணேசன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பெயர் பட்டியலை யார் பேச விளைகிறீர்களோ முன்னாள் மாணவராக இருக்க வேண்டும், அதுவும் இயற்பியல் துறையின் முன்னாள் மாணவராக இருக்க வேண்டும். I restricted only for the physics department. Those அவங்க இங்கே படித்தவங்களாக இருக்கணும். அவங்க யாராவது பேச விரும்புனீங்கன்னா உங்களுடைய பெயர் பட்டியலை திரு கணேசன் அவர்களையும் அல்லது என்னிடம் கொடுக்கலாம். அவர்களுக்கான வாய்ப்பு 3 நிமிடமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். கணேசன் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன். திரு கணேசன், ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியாக இருக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், ப்ளீஸ். அனைவருக்கும் காலை வணக்கம்.
84 87 ஆண்டுகளிலே படித்து முடித்து சென்ற மாணவர்கள் இந்த வருடத்தினுடைய முன்னாள் மாணவர் சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு புதுமை என்னன்னா, அந்த வருடத்தில் சென்ற மாணவர்களுக்கு தான் முதலில் இந்த முன்னாள் மாணவர் சங்கம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டை செய்து அப்பொழுதுதான் முதல் வரவழைக்கப்பட்டார்கள் என்பதையும் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த மாணவர் சங்கம் ஏன் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு நோக்கம்ங்கிறது தெளிவான நோக்கமாக நம்முடைய பேராசிரியர்களுடைய அறிவுறுத்தலின்படி இந்த மாணவர் சங்கமானது ஏற்படுத்தப்பட்டது. இந்த மாணவர் சங்கம் கிட்டத்தட்ட 31 வருடங்களாக, இது 32வது வருடம். இந்த 32வது மாணவர் சங்கத்தை நாம் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே நான் உங்களுக்கு திரும்ப ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆரம்பத்தில் இது முன்னாள் மாணவர்கள், தற்போது பயிலக்கூடிய மாணவர்களுக்கு, தற்போது 3ஆம் ஆண்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, வெளியேறி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு அவருடைய உயர் படிப்பிலும் சரி, அவர்கள் தேடிச் செல்லக்கூடிய வேறு விதமான வேலை, அந்த மாதிரி வேலைவாய்ப்பு, அந்த மாதிரி விஷயங்களையும் சரி, அவர்களுக்கு உதவும் விதமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த முன்னாள் மாணவர் சங்கமானது ஏற்படுத்தப்பட்டது. அதே அடிப்படையில் தான் இருந்தது. சில காலம் அது ஆரம்பத்தில் ஒரு எளிய முறையில் ஏற்படுத்தப்பட்டு சில காலங்களில் நல்ல ஒரு சீரிய முறையில் பெற்றது. முழு நேரமும் காலை செஷன் ஃபுல்லாகவே ஒரு அறிமுகப்படலாம், இந்த மாதிரி பேச்சுக்கள் இருக்கும். மதியம் பூராமல் இந்த முன்னாள் மாணவர்களுக்கான ஒரு டிப்ஸு எல்லாம் கொடுக்கறது. ஈவினிங் ஒரு 1 hour என்டர்டெயின்மெண்ட், அந்த மாதிரி முடிக்கப்பட்டது. இது முழுமையாக நடைபெற்று கொண்டு வருகிறது. கடந்த ஒரு சில ஆண்டுகளில் அது மதியத்தோடு எல்லாருமே பரப்பிட்டு வேகமாக செல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. ஏன்னால் நம்ம அந்த ஃபிக்ஸ் பண்ண தேதி விஜயதசமியாக இருந்தபடியால், அந்த விஜயதசமிங்கிறது மறுநாள் அந்த ஆயுத பூஜை அதனுடைய 2வது நாளாக இருக்கும். அன்றைக்கி தான் எல்லாருமே ட்ரெயின் புக் பண்ணியிருப்பாங்க, பஸ், அதாவது வெளியூர் செல்லக்கூடியவர் எல்லோரும் புக் பண்ணியிருப்பாங்க. அந்த அவசர கோலத்தினால அந்த தேதியை மாற்றி இப்படி இந்த வருஷம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இதை ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். பெரிய முயற்சியில் செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த பேட்சில் ஆயிஷா சிஸ்டர் பண்ண முயற்சியானது ரொம்ப, ஏன்னா அவங்க ஒரு லேடியாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் இங்கே நைட்டு வரைக்கும் ஒர்க் பண்ணி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு திருப்தி அடைகிற மாதிரி இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்பது எனக்கு ஒரு நெருடலாகவே இருக்கிறது. தயவு செய்து உங்களுடைய புது சந்திப்பாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாம் ஒரு புதுசாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை சந்திச்சிருப்பீங்க. அந்த ஆர்வத்தில் உங்கள் நிறைய பேசுகிறீங்க. இங்கே பேசக்கூடியவர்களுக்கு ஒரு என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கூட நம்ம உங்களுக்கு கவனிக்க முடியலை. ஏன்னா உங்களுடைய ஆர்வம் அதை நாங்கள் குறையாக சொல்லவில்லை. தயவுசெய்து அதையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம லஞ்ச் ஹவரில் எல்லாருமே நம்மளுடைய அந்த நட்புகளை பரிமாறிக்கொள்ளலாம். அதுக்குரிய வாய்ப்பானது அந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கொண்டு இப்பொழுது பேச வருகின்ற நமக்கு முன்னாள் மாணவர்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை தயவு செய்து செவிகூர்ந்து கேட்குமாறு கேட்டுக்கொண்டு, முதலாவதாக இந்த கல்லூரியில் பல தளங்களிலே பணி செய்து பேராசிரியருக்கு உறுதுணையாக இருந்து பல மாணவர்களையும் அவருடைய
சமுதாய பணிகளை ஈடுபடுத்தி தன்னுடைய நண்பர்களை ஈடுபடுத்தி இங்கு ஒரு கால் பதித்து சென்றவர் எஸ் சிவக்குமார் 1993-96 ஆண்டில் பயின்ற சிவக்குமார் அவர்களை ஒரு சிறு நிமிடங்கள் இங்கு பேச அமைக்கிறேன். நன்றி. தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இந்த மகா கவியினுடைய மகா வாக்கியத்தை எனக்கு அறிமுகம் செய்து அதனுடைய வாழ்வியல் பொருளை எனக்கு போதித்து நம் எல்லோருக்கும் போதித்த நம் குருதேவர் ரத்னசாமி சாருக்கு வணக்கம். கூடியிருக்கிற பழைய மாணவர்கள், இந்நாள் மாணவர்கள் எல்லோருக்குமே வணக்கம். இன்றைக்கு பழைய மாணவர்கள் நாங்கள் எல்லாருமே இங்கே அடிப்படை கல்வியை முடித்து மேன்மேலும் பல கல்லூரிகளில் மேலே படித்து பல நிறுவனங்கள்லையும் பல கல்லூரிகள்லையும் பல ஆராய்ச்சி நிறுவனங்கள்லையும் உயர்ந்த பதவிகளில் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நிலைக்கு ஒரு பொறுப்புக்கு நாங்கள் உந்தி மேலே கொண்டு செல்லப்பட்டிருந்தாலும் எங்களுடைய கிளைகள் எவ்வளவு உயரமாகவும் அகலமாகவும் பறந்து விரிந்திருந்தாலும் என் மனசினுடைய அடி ஆழத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறது, எங்களுடைய வேர் இந்த தேவாங்கர் கலைக்கல்லூரி, எங்களுடைய இயற்பியல் துறை. அந்த வேரின் ஆணி வேர் நம்முடைய குருதேவர் ரத்னசாமி சார். அவர் போதித்த கல்வியானது இயற்பியல் மட்டுமல்லாது வாழ்வியல் சார்ந்த கல்வியாகும். பொதுவாக அன்னைக்கு படிக்கும்போது ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு எப்போவும் என்கேஜாகவே வச்சுருப்பார். கலை இலக்கிய இரவு, தாமுயேசா, சயின்ஸ் ஃபோரம், அறிவொளி இயக்கம், கலை இலக்கிய மன்றம், ஏதோ ஒன்று. என்னுடைய நண்பர்கள்லாம் கூட சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க, உனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்ட்டு. ஒன்று மட்டும் நல்ல ஞாபகம் இருக்குது, அது செய்யணுங்கிற ஆர்வம் ஒரு புறம், அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு புறம். இதெல்லாம் எதுக்கு செய்கிறோங்கிறது முழுசாக புரியாமல் இருந்தாலும் செய்யணும், நல்லது செய்கிறோம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு செய்யணும் அப்படின்ட்டு. இதை முழு மனசோடு செய்ததனுடைய பலன் என்ன அப்படின்னா, பின்னால் மேல் படிப்பு போகிற போதோ இல்லை பல நிறுவனங்களுக்கான இன்டர்வியூ போகிற போதோ அல்லது பல நிறுவனங்களில் நிர்வாக பொறுப்பில் 20 பேரை 50 பேரை 100 பேரை வச்சு வேலை வாங்குகிற அளவுக்கான பொசிஷனுக்கு போகிற போதோ தேவைப்படுற தலைமை பண்புகளை இவ்வளவு இலவசமாக, இவ்வளவு எளிமையாக, இவ்வளவு இயல்பாக கற்றுக்கக்கூடிய ஒரே இடம் இதுதான். நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, குருவுக்கும் சிஷ்யனுக்குமான தொடர்பு அவ்வளவு நெருக்கமானது. அதில் கேள்வியோ சந்தேகமோ இருக்கிறதுக்கான தேவையே கிடையாது. இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிற எல்லாருக்குமே அவங்க படித்த காலகட்டத்தில் சாரோட இருந்த தொடர்பு எப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சரணாகதி தான். ஒரு சோல்ஜரை போல் அவர் என்ன ஆர்டர் பண்ணுறாரோ கண்ணை மூடிட்டு செய்வோம். இது எதுக்கு செய்யணும், இது வெட்டி வேலை, இது ஏன் செய்யணும், அந்த மாதிரியான தாட்ஸோ அந்த மாதிரியான எண்ணங்களோ எங்களுக்கு வந்ததில்லை. இதை ஏன் இந்த தருணத்தில் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, பின்னால் உங்களுக்கான இன்றைய மாணவர்களுக்காக நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறது, உங்களுடைய தலைமை பண்புகளையும் சமூக நோக்குக்கான குணாதிசயங்களையும் மேல் கல்வியிலையோ மேல் வேலைக்கோ தேவையான உங்களுடைய திறமைகளையும் வளர்த்துக்கிறதுக்கான களம் இங்கே இருக்குது, முழுமையாக இருக்குது.